பலவிதமான காரியங்களை மனிதன் வைராக்கியத்தோடு செய்கிறான். ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம், நமக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணும். எங்களுடைய ஆலயம் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆத்துமாக்களால் நிரம்பப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஆமென் சொல்லுங்க. நேற்று உங்கள் போதகர் அம்மாவோடு நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருந்த பொழுது உங்களுடைய போதகர் அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு ஒரு பெரிய ஆசை, என்னுடைய ஒரே ஆசை அதுதான், இந்த கோயம்புத்தூர் குன்னத்தூர் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாரும் கர்த்தரை அறிந்தவர்களாக மாறணும். ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணம், ஏக்கம், துடிப்பு, நம்முடைய மூச்சு, நம்முடைய பேச்சு எல்லாம் ஆத்தும ஆதாயமாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வைராக்கியம் அதுவா இருக்கணும். ஆண்டவரே, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. மற்றவரிடத்திலே நாம் சொல்லுகிறோமா? இந்த ஆலயத்துல வந்து நம்ம ஆண்டவரை ஏற்று ஆராதிச்சு அபிஷேகிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு நாட்டப்பட்ட பிறகு ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மை செஞ்சிருக்கிறார். அப்படிதானே? ஆண்டவர் எனக்கு நன்மையே செய்யலன்னு சொல்றோம், கை உயர்த்துங்க பாப்போம். யாரும் இருக்க முடியாது. ஆமென். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லி ஆத்தும ஆதாயம் செய்யறோமா? நம்முடைய ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யறோமா? வெறும் கையோட ஆலயத்துக்கு ஒருவனும் வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த 37 ஆண்டுகள் முடித்து 38வது ஆண்டுகளில் அடியெடுத்து வைத்திருக்கிற நான் இந்த வருஷத்திலே ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற தேவனுடைய கருவியாக என்னை ஒப்பு கொடுப்பேன் சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்பீர்களானால் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள கர்த்தர் உங்களுடைய கையில 2 ஆத்துமாக்களை கொடுக்க போறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் கையில 2 ஆத்துமாக்களை கர்த்தர் தர போகிறார். ஆமென். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாக கர்த்தர் உங்களை உருவாக்குவார். சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. ஆமென். நான் சுவிசேஷத்தை அறிவிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே சுவிசேஷத்தை அறிவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய ஜீவியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அடால்ஃப் ஹிட்லர் நாம் அறிந்திருக்கிறோம். செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஜெர்மன் தேசத்தினுடைய முழு நகரத்தையும் எதிர்த்து நின்று போராட வேண்டும் என்று கங்கணம் கட்டி எதிர்த்து நின்ற சர்வாதிகாரி, 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தவன். யூதர்கள் என்று சொன்னால் அப்படி எரிச்சலோடு அவர்களை பழிவாங்க துடிக்கிறவன் அடால்ஃப் ஹிட்லர். இந்த அடால்ஃப் ஹிட்லருக்கு ஒரு ஜூயிஷ் கிறிஸ்டியன் சயின்டிஸ்ட் ஃப்ரெண்டு, ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு. ஃபார்ச்சுனேட் அவனுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஜூயிஷ்ன்றது தெரியாது, சயின்டிஸ்ட்ன்றது மட்டும் தெரியும். நல்ல நெருக்கமான நண்பன். இந்த ஃப்ரெண்ட் அவன் கொல்லல, ஆனா ஜூயிஷை எப்போ கொல்லணும்னு வகை தேடி திரிகிறவன் இந்த அடால்ஃப் ஹிட்லர். இந்த அடால்ஃப் ஹிட்லர் பாத்தீங்கன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருப்பானா. எந்த நேரம் எந்த ட்ரெண்ட்ல இருப்பான்னு சொல்லவே முடியாதான். திடீர் மாறுவானா. திடீர் என்று அவனுடைய ஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட பிடிச்சு ஜெயில போட்டான். நல்ல வேளை கொல்லல. செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஜெர்மன் தேசத்துல 2வது உலக யுத்தம் நடந்த பொழுது ஜெர்மன் தோற்கடிக்கப்பட்டது. அடால்ஃப் ஹிட்லர் கொல்லப்பட்டான். சிறை பிடித்த எல்லாரையும் விடுதலையாக்கப்பட்டார்கள். விடுதலையாக்கப்பட்ட பொழுது இந்த சயின்டிஸ்ட் தன்னுடைய கடைசி காலத்தை தன்னுடைய கிராமத்தில் போய் கழிப்பதற்காக தன்னுடைய கிராமத்துக்கு போயிட்டார். கிராமத்துக்கு போன விஞ்ஞானி ஒரு நாள் தன்னுடைய சேர்ல படுத்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு ஷூ சத்தம், டக் 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 ஷூ சத்தம். அது அடால்ஃப் ஹிட்லர் நடக்கிற சத்தம். அந்த சத்தம் தூரத்திலிருந்து இவன் காது கிட்ட வந்துகிட்டே இருக்கிறது கேட்க முடிஞ்சது. திரும்பி பார்த்தா யாரும் காணோம். திரும்பி பார்த்தா அதே ஷூ சத்தம்.
திரும்பி பார்த்தா யாரும் காணும். அந்த ஷூ சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா அவனை கிட்ட நெருங்கி வந்து கொண்டிருக்கிற ஒரு பிரம்மை. திடீரென்று திரும்பி பார்த்தபொழுது ஒரு பெரிய சத்தம். டேய், எவ்வளவு நெருக்கமா இருந்திருக்கிறோம், எத்தனை நாள் ஒன்னா பேசியிருக்கிறோம், ஒன்னா சாப்பிட்டு இருக்கிறோம், எத்தனையோ நாள் ஒன்னா படுத்திருக்கிறோம். துரோகி, ஒரு நாளாவது எனக்கு இயேசுவை பத்தி சொன்னியாடா? நரகத்துல இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாருன்னு என்னைக்காவது எனக்கு சொல்லி இருக்கிறியா? எவ்வளவு நெருக்கமா இருந்தோம், இந்த பெரிய ரகசியத்தை எனக்கு மறைச்சிட்டியே. நீ ஒரு துரோகிடா, துரோகிடா. இந்த சத்தம் அவன் காதுல தொனித்து கொண்டே இருந்ததாம். திரும்பி பார்த்தா யாரு காணோம். அந்த சத்தம் மிக சத்தமாக, துரோகி, இயேசு அறிவிக்காம என்ன நரகத்துல தள்ளின துரோகி, ஒரு பெரிய துரோகி என்ற அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சதான். ஆமென். சயின்டிஸ்ட் துடிச்ச அலர்னான, அழுது புரண்டானா. பட் இட்ஸ் டூ லேட். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பேர் நமக்கு நெருக்கமா இருக்கிறாங்க, நம்மளோட பழகுறாங்க, பேசுறாங்க. அவர்களுக்கு இயேசுவை பத்தி நாம் சொல்லுகிறோமா? நம்முடைய ஜீவியத்திலே எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கின்றன. நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்திலே இயேசு ஒருவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சமாதானம் கொடுக்கிறவர், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் வாழ வைக்கிற தெய்வம். வாழ வழி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று யோசிக்கிறாயோ, நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை. நீ வாழ வேண்டியவன் இயேசுவனை வாழ வைப்பார் என்கிற சத்தியத்தை எடுத்து சொல்ல நம்முடைய வாழ்க்கையில ஒரு வைராக்கியம் கொள்கிறோமா? ஆண்டவருடைய கிருபையின்படியாக ஆண்டவர் நம்மை இன்றைக்கு அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமாலையே சொல்லுங்க. ஆண்டவருடைய வருகையின் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறோமா? ஆண்டவருடைய வருகைக்கு பிறகு அந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காமற் போகும். ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்முடைய கையிலே அந்த நற்செய்தியை கொடுத்திருக்கிறார். ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துடைய 9ஆம் வசனத்தை வாசித்து நீங்கள் பார்ப்பீர்களானால், இந்த நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள். நாம் பொழுது விடிய மட்டும் காத்திருந்து மௌனமாய் இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று அந்த குஷ்டரோகிகள் சொன்னது போல நற்செய்தியை அறிவிக்கிற நாள் இது. ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். நல்ல சத்தமா சொல்லுங்க, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். நாம் மௌனமாய் இருந்தால் சொல்லுங்க, நாம் மௌனமாய் இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். அதை மட்டும் ஏன் மெதுவா சொல்றீங்க? குற்றம் நம்மேல் சுமரும். ஆமென். நற்செய்தி அறிவிக்கணும், நற்செய்தி சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையில அந்த வைராக்கிய துடிப்பு இருக்கணும். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் பாக்கியவான். ஆமென். அதெல்லாம் எங்களுடைய பாஸ்டருடைய வேலை, அவர் பார்த்துப்பாரு. எங்க வேலை சும்மா சும்மா வந்து உட்காந்து நாங்க பாட்டு பாடி ஆண்டவர் ஆராதிச்சுட்டு நாங்க அப்படியே போயிடுவோம். அப்படி இல்லை. ஆமென். சபை என்பது மந்தைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. சபை என்ன? நல்ல சத்தமா சொல்லுங்க. சபை என்ன? மந்தை. விசுவாசிகள் யார்? நல்ல சத்தமா சொல்லுங்க. விசுவாசிகள் ஆடுகள். சொல்லுங்க, விசுவாசிகள் யாரு? ஆடுகள். ஊழியக்காரர் யாரு? சத்தமா சொல்லுங்க, மேய்ப்பர். சொல்லுங்க. அப்ப மந்த மேய்ப்பனுக்கு அடங்கி இருந்து மேய்ப்பன் எங்க நடத்துறாரோ அங்க நடக்கணும். ஆமென். ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. மேய்ப்பன் குட்டி போடுவாரா, ஆடு குட்டி போடுமா? ஆடு தான் குட்டி போடணும். மேய்ப்பன் நடத்துவாரு, தீனி போடுவாரு. நல்லா ஆட்டுக்கு நல்லா தீனி போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்லா தீனி போட்டுட்டே இருப்பார். வாரம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நல்லா தீனி போட்டுட்டே இருப்பாரு. போட்டுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஏன் தீனி போடுறாரு? ஏன் தீனி போடுறாரு? ஆடு குட்டி போடணும். போடுமான்னு பார்த்து 1 வருஷம் பார்ப்பாரு, 2 வருஷம் பார்ப்பாரு, 3 வருஷம் பார்ப்பாரு. 3 வருஷமா ஆடு குட்டி போடலாம். என்ன அர்த்தம்? என்ன ஆகும்? ஹலோ, ஒரு ஆடு 3 வருஷம் குட்டி போடலன்னா 4 வருஷம் கசாப்பு கடைக்கு போயிடும். மறந்துடக்கூடாது. ஆமென். ஜாக்கிரதை. ஆடு குட்டி போடணும். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆடு குட்டி போடும் ஐயான்னு சொல்லுங்க. குட்டி போடணும். ஆமென். 38வது வருஷத்தை கர்த்தருக்கு சித்தமானால் காணும் பொழுது இப்படி இதை போல பல 1000 மடங்கு திரளான ஜனங்களை ஆராதிக்கிற இந்த பட்டணம் முழுவதும் ரட்சிக்கப்பட்ட ஒரு மேன்மையின் மகத்துவத்தை கர்த்தர் இந்த திருச்சபைக்கு தருவாராக. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென்.